வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் இந்த ஆடி மாதத்தில் பல தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இந்த வருஷம் ஆடி மாதத்துக்கு என்னென்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஏற்கனவே முதல் பதிவாக நம்ம ஆடி மாதம் தோன்றிய வரலாறு, ஆடி மாதம் முதல் நாளை நம்ம எப்படி அம்பாவை வீட்டுக்கு அழைக்கணும், குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு அழைக்கணும், முதல் நாள் என்னென்னலாம் செய்யணும், வழிபாடுகள் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னென்ன மங்கள பொருட்கள் வீட்டில் வாங்கணும், ஸோ இப்போ எப்படி குலதெய்வ சக்தியை நம்ம வீட்டில் அதிகரிக்கணும், இது எல்லா தகவல்களுமே முதல் பதிவில் பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து அதில் நான் சொல்லியிருந்தேன், ஆடி மாதத்தில் சிறப்பு தகவலை ஏதாவது நான் ஒவ்வொரு வாரமும் தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு. அதில் முதல் பதிவாக ஆடி வெள்ளிக்கிழமையில் எந்தெந்த வழிபாடுலாம் நம்ம பண்ணினோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற வறுமை அகன்று நல்ல செல்வ செழிப்பு வருன்றதை பார்த்து எந்தெந்த வெள்ளிக்கிழமையில் என்னென்ன வழிபாடுகள் நம்ம மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த பதிவு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெள்ளிக்கிழமை பிறக்கிறது 17ஆம் தேதி, அதுவும் முதல் நாள் வெள்ளிக்கிழமையில தான் பிறக்குது. அது இன்னும் கூடுதல் விசேஷம். ஸோ முதல் வெள்ளி 17, 2வது வெள்ளி 24, 3வது வெள்ளி 31, 4ஆம் வெள்ளி ஆகஸ்ட் 7, 5ஆம் வெள்ளி ஆகஸ்ட் 14. ஸோ இதுதான் நமக்கு 5 வெள்ளி. இந்த 5 வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அதுதான் இந்த பதிவு. ஸோ முதல் வெள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா திருவிளக்கு பூஜை பண்ணலாம், 2வது வெள்ளியில் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு பூஜை பண்ணலாம், 3வது வெள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம அம்பாளுக்கு படைப்போம் இல்லையா, தளிகை போடுவோம், படையல் போடுவோம், அன்னைக்கு கூழ் கொழுக்கட்டை கூழெல்லாம் செஞ்சு நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அது 3வது வாரம் வச்சுக்கலாம். எப்பவுமே 1, 3, 5 அந்த படையல் போகிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். 4ஆம் வெள்ளி சுமங்கலி பூஜை, 5வது வெள்ளி ஆடிப்புறம் நான் தனிப்பதிவாகவே தர்றேன். இதுதான் மொத்தம் இந்த 5 வெள்ளி. நமக்கு இந்த ஆடி மாதத்தில் எல்லாமே சிறப்புக்குரிய விஷயம் என்னன்னா, எல்லாமே 5 வெள்ளி வருது, 5 செவ்வாய் வருது, 5 ஞாயிறு வருது. சரி, இப்போ நம்ம வழிபாட்டுக்குள்ளே போகலாம். எப்படி வழிபாடு நம்ம பண்ணலான்னா, முதல்ல நம்ம வீட்டை இருந்து நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே நம்ம வீட்டுக்கு முன்னாலே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம், வீட்டெல்லாம் தொடச்சி வச்சுருப்போம். ஸோ நிலவாசலுக்கு வெளியில் நல்லா வீட்டுக்கு கோலம் போடுங்க, கலர் வண்ணம் கொடுங்க. அப்புறம் படங்கள்லாம் முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். படங்கள் க்ளீன் பண்ணியிருந்தாலும் நாங்கள் கலசம் வைக்கிற பழக்கம் இல்லைங்க, படங்கள் தானே. படங்கள் எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணி அழகாக பன்னீர் வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி சந்தனம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சிங்கன்னு நீங்கள் பூக்கள்லாம் போடுங்க. பூக்கள் வரும்போது முக்கியமாக தாழம்பூ அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது, ரொம்பவும் பிடிக்கும். தாழம்பூவில் அம்பாள் வாசனையில் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதே மாதிரி முக்கியமாக மாவிளை தோரணம். நம்ம எந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னாலும் மாவிளை தோரணம் ரொம்ப முக்கியம். மாவிளையை பறிச்சுக்கிட்டு மாவிளை அழகாக கொத்து கொத்தாகவும் கோக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒத்தையாக கோத்தாலும் கோக்கலாம். ஒத்தையாக கோத்தா சில பேர் ஒத்தையில் கோக்குவாங்கன்னுவாங்க, நான் அப்படி கேட்க மாட்டேன். 16 இல்லை 21 கேட்பேன். 16னா 16 செல்வங்கள் வீட்டில் எப்போ நிலைச்சி நிற்கணுங்கிறதுனால 16 வகை பேர் சொல்லுவேன் இல்லையா, 16 பெற்று பெருவாழ் வாழணும், அந்த மாதிரி அந்த கான்செப்டில் நான் 16 போடுவேன். ஆனால் இந்த தடவை நிறைய கிடைச்சதுனால கொத்தாவே நான் வீட்டில் பறிச்சுட்டு வருவேன், கடையில் வாங்க மாட்டேன். ஒருத்தவங்க வீட்டில் எப்போவுமே கொடுப்பாங்க எனக்கு, அவங்க எவ்வளோ வேணாலும் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு கொத்து கொத்தாவே பறித்து நிலவாசலில் வச்சாச்சு. நிலவாசல்லேருந்து உள்ளே வாஸ்து நம்ம கிரகலட்சுமி அதுக்கு வச்சாச்சு, அதுக்கும் வைக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பூஜை ரூம் தனியாக இருக்கிறனால பூஜை ரூம்லேயும் என்ட்ரன்ஸ்லேயே நான் அதை வச்சிருவேன். பாருங்கள், பூஜை ரூம் என்ட்ரன்ஸில் கொத்து கட்டி நம்ம தோரணம் கட்டிடலாம். ஸோ இது மேண்டட்ரி. ஸோ வீடு வாசல் தெளித்து மஞ்சள் தண்ணியில் தெளித்து நல்லா அழகாக கோலமிட்டு கலர் வண்ணம் கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டுங்க. அப்புறம் கம சாம்பிராணி போடுங்க. வீட்டில் சாம்பிராணி அவ்வளோ நல்ல விஷயம், நமக்கு நல்ல ஆற்றலும் தெய்வீக சக்தியும் வீட்டுக்குள்ளே ஈர்த்து தர சக்தி அதுதான். அதே மாதிரி தீவினைகள்லாம் வெளியில் தள்ளிடும், நல்ல சக்தியை உள்ளே கொண்டு வரும், தீவிர சக்திகளை வெளியில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ சாம்பிராணி அம்பாளுக்கு சாம்பிராணி வாசகியே சடுதியிலே வாருமமா நம்ம பாடல்லே கேட்டிருக்கோம். ஸோ இது வீட்டில் எப்பவுமே எந்த இது கிடையாது, எந்த வழிபாடானாலும் இது மேண்டட்ரி. கோலம், மாவிளை தோரணம், சாம்பிராணி, வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நல்லது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படி பண்ணால் அவ்வளோ நல்லது. சரி, இப்போ முதல் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன வழிபாடு பண்ணணும்னு பேசியிருக்கோம், திருவிளக்கு பூஜை. திருவிளக்கு பூஜைங்கிறது
ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த வழிபாடு. இது வீட்லேயும் செய்யலாம், கோவில்லையும் செய்யலாம். சில கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இதுக்குன்னே செய்வாங்க, திருவிளக்கு பூஜைன்னு. ஏதாவது ஒரு வாரத்தில் நீங்கள் அதுக்குண்டான குறைந்த கட்டணத்தை கட்டி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோவிலில் செய்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். வீட்டில் செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான முறைகள் இருக்குது, எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த முறைகளில் பண்ணுங்கள். சரி, அது என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து திருவிளக்கு பூஜையில் பார்த்தீங்கன்னாக்கா மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாக ஐதீகம். அடியில் வந்து பிரம்மா, நடுவில் வந்து விஷ்ணு, டாப்பில் வந்து சிவன். இந்த முப்பெரும் மும்மூர்த்திகளும் இருக்கிறதா ஐதீகம் திருவிளக்கில். ஆனால் மும்மூர்த்திகள் இருந்தாவே அந்த இடத்துல என்ன அர்த்தம்? விஷ்ணு இருந்தான்னா மகாலட்சுமி வாசம் செய்வாங்க, பிரம்மா இருந்தால் சரஸ்வதி வாசம் செய்வாங்க, சிவன் இருந்தால் அம்பாள் வந்து வாசம் செய்வாங்க. அப்போ ஒரு திருவிளக்கு பூஜையில் அம்பாள் முப்பெரும் தேவியர்களையும் சேர்த்து மூர்த்திகளும் சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணும்போது அவங்கள ஆவாகனம் செஞ்சு நம்ம வீட்டில் நிலைநிறுத்துறதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒழியும், நல்ல தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். திருவிளக்கு பூஜை வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து தவிடுபடியாக்குற ஒரு நல்ல சக்தி வாய்ந்த வழிபாடு. வீட்டிலையும் பண்ணலாம், கோவில்லையும் போய் நீங்கள் கலந்துக்கலாம். 2வது வாரம் என்ன பண்ணலான்னாக்கா மாவிளக்கு பூஜை. மாவிளக்கு பூஜை பார்க்க ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வழிபாடு. ஏன்னா மாவிளக்கு எப்படி பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும். பச்சரிசி மாவை இடித்து அதை நல்லா வந்து வெல்லம் கலந்து நம்ம அதில் வந்து விளக்கு பதத்துக்கு கொண்டு வந்து, ஆனால் நெய் தீபம் தான் வைக்கணும். அது ரொம்ப மேண்டட்ரினா 2 தான் ஏற்ற போகிறோம். அந்த 2 வந்து நெய் தீபமாகவே ஏற்றுங்க, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ அதில் நான் அப்படி இல்லைன்றவங்க நல்லெண்ணெய் ஏற்றலாம். ஆனால் நெய் தீபம் ஏற்றுறதுக்கு கொஞ்சமாவது உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன விளக்காக கூட செஞ்சு போடலாம், தப்பில்லை. இவ்வளோ பெருசு தான் போடணும், அவ்வளோ பெருசு தான் போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அம்பாளுக்கு நம்மளோட வழிபாடு முக்கியம், நம்மளுடைய எண்ணங்கள் முக்கியம், நம்ம என்ன செய்யணுங்கிறது முக்கியம். அதுதான் முக்கியமே தவிர நம்மளுடைய அன்பு அம்பாளுக்கு நிரந்தரமாக கொடுக்கணும். நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் கேட்டு அது கண்டிப்பாக நிறைவேற்றுற. அதனால என்ன பலன் கேட்குறீங்களா? தடைப்பட்ட காரியம் வீட்டில் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது, எதை செஞ்சாலும் ஒரு தடங்கள் வருது. ஒரு வரன் பார்க்குறோம், அதுக்கு ஒரு தடங்கள் வருது. ஒரு இதுக்கு போகிறோம், தடங்கள் வருது. இல்லை குலதெய்வத்துக்கே எங்களால் போக முடியலன்னாலும் கிடைக்கிற நேரத்தில் நம்ம வழிபாடில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மட்டும் இல்லை, வழக்கமாகவே எந்த வழிபாடு செஞ்சாலும், இப்போ வந்து பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறோம் புரட்டா, அப்போ கூட நீங்கள் மாவிளக்கு போடலாம். எப்படி வேணாலும் இந்த மாவிளக்கு நீங்கள் வழிபாடுன்னு செய்கிற போது இந்த மாவிளக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் 3வது தான் முக்கியம். நம்ம வந்து படையல் போட்டு தளிகை போடுவோம் இல்லையா? படையல் தளிகை போடும்போது நம்ம அன்றைக்கி கூழ்வார்ப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். இல்லை சில பேர் வந்து கலவை சாதம் செஞ்சு செய்கிற வழக்கம் இருக்குது, அதுவும் செய்யலாம். இல்லை சில பேர் வந்து எப்பவுமே வடை பாயாசம், சாதம், சாம்பார், பொரியல் இப்படி செய்வாங்க. எப்படி நம்ம குல வழக்கமோ அதுபடி செஞ்சுக்குங்க, அதை மாற்றாதீங்க. இது வரைக்கும் நாங்கள் செய்யவே இல்லைங்க, பண்ணலைன்னா பண்ணலாம். சரி, அதுக்கு முன்னாடி அந்த வாரத்தில் அன்னைக்கு வந்து நம்ம கலசத்தை அம்பால ஆவாகனம் பண்ணணும். கலசத்தில் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 காயின், ஃபுல்லாக மாவில், அதுக்குள்ளே ஃபுல்லாக வேப்பிலை, இதுதான் முக்கியம். பூக்கள், ஒரு துண்டு ரவிக்கு துணிந்தாலும் வச்சு அம்பாலை வந்து ஆவாகனம் செஞ்சு நீங்கள் அம்பாலை அதில் நிலைநிறுத்தணும். வேண்டிக்கிங்க, அம்பா தாயே இந்த வாட்டி நீங்கள் இந்த கலசத்தில் எழுந்தருளி எங்கள் வீட்டில் நிரந்தரமாக எழுந்தருளணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்மளோட பிரச்சனையை சொல்லி அந்த கலசத்தை நிலைநிறுத்திடுங்க பூஜை ரூமில். இதுதான் வந்து நம்ம கலசத்தை தயார் பண்ண வேண்டிய ஒரு விதிமுறை. அதுக்கப்புறம் சாதம், படையல் போடுறவங்க கலவை சாதம் செய்யலாம், இது செய்யலாம். முக்கியமாக அன்னைக்கு வந்து ஒரு இளநீ வெட்டி வைங்க. அந்த இளநியை வந்து என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இளநீ நாம் சாப்பிடக்கூடாது, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணது பசுமாட்டுக்கோ இல்லை தானமாவோ கொடுத்துடலாம். நாம் வந்து அதை சாப்பிடக்கூடாது, மற்றது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இளநியை தவிர்த்து. அப்புறம் கூழ் வாத்து ஊற்றுறோம், நல்ல செயல். இப்போல்லாம் யாருங்க ஊற்றுறாங்க, எந்த கோயிலுமே சிட்டிஸில் இல்லை. ஆனால் இன்னமும் கிராமங்களில் இது ரொம்ப பிரம்மாண்டமாக கடைப்பிடிக்கிறாங்க, இன்னமும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊரும் காவேரி பக்கன்ற ஒரு கிராமம் தான், ஆனால் இன்றைக்கும் அது ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. ஸோ இந்த 3 வாரம் முடிஞ்சது. 4வது வாரம் சுமங்கலி பூஜை. இந்த சுமங்கலி பூஜைன்றது பார்த்திங்கனாக்கா கோவில்லையுமே பண்ணுவாங்க, நம்ம வந்து வீட்லேயும் பண்ணலாம். சுமங்கலி பூஜைங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கணவர், குழந்தைகள், ஆயுள், நோய் நொடி இல்லாமல் தீர்க்கமான நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறணுங்கிறதுக்காக பெண்கள் விரதம் இருந்து கடைப்பிடிச்சி
கொண்டாடுற வந்து ஒரு இதுதான் வந்து தீர்க்க சுமங்கலி விரதம். இந்த தீர்க்க சுமங்கலி விரதம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சேனல்லே நிறைய போட்டிருக்கோம். இல்லை நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வர வச்சு அவங்களுக்கு ஒரு தாம்பூலம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து வசதி இருக்கிறவங்க எப்படி வேணாலும் செய்யலாம், தவறு இல்லை. ஏன்னா அதில் வந்து அவங்களோட மனதை பொறுத்தது. நம்ம கொடுக்கணுன்ற மனது தான், வசதி காரணம் இல்லை. நம்மக்கிட்ட ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ₹1 ₹10 காயின் ₹15 காயின் கூட வச்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதை வாங்குறவங்களுக்கும் திருப்தி, கொடுக்குற நமக்கும் திருப்தியாக இருக்கணுமே ஒழிய, இப்படி செஞ்சாதான் தாம்பூலம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், ரொம்ப இதை வந்து பிரம்மாண்டமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் வரலட்சுமி நோம்புலாம் வந்து ஒரு வழிபாடாக இருந்ததை இப்போ வந்து அது பெரிய செலிபிரிட்டி ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்கிட்டாங்க. நல்லா இருக்கிறப்பட்டவங்களே கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் நல்லா வயிறாக சாப்பாடு போட்டு அவங்களுக்கெல்லாம் கிராண்டாக அதை எடுத்து தர்றது இதை எடுத்து தர்றது அப்படி விட்டுட்டு, நம்ம கண் முன்னாடி கஷ்டப்படுற நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் பார்த்துருப்போம். அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வயிறார சோற்பட்டு 3 பேரோ 5 பேரோ எவ்வளோ பேரோ கூப்பிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அடுத்த வருஷம் அதை அப்படியே தவிடுபடியாக்கி அம்பாளுக்கு 5 பேருக்கு செஞ்ச அன்னதானத்தை 50 பேர் செய்யறதுக்கு கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவா. சரி, அடுத்து இதெல்லாம் வழிபாடெல்லாம் முடிச்சிட்டோம். என்ன பதிகம் பாடணும்? எப்பவுமே வந்து நம்ம சேனலில் நம்ம பதிவுகள் இல்லாமல் இருக்காது, பாடல்கள் இல்லாமல் இருக்காது. ஏற்கனவே போன வருஷம் நம்ம அபிராமி அந்தாதி சிந்தனை செஞ்சுருந்தோம். 100 பாடல்களும் நம்ம கொடுத்துருந்தோம். 100 பாடல்கள் விளக்கத்தோடு கொடுத்துருந்தோம். உங்களோட பேராதரவுக்கு நன்றி. ஏன்னா போன வருஷம் ஆரம்பித்த நம்ம சேனல் அதிக அளவு ரீச் ஆனது இந்த அபிராமி அந்தாதி நம்ம பாராயணம் பண்ணோம். நம்ம தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் முழுவதும் பாராயணம் போட்டு 100 பாடல்களும் பண்ணி 100 பாடல்கள் விளக்கமும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களால் 100 பாடலும் பாராயணம் பண்ண முடியாதுன்னு மக்கள் கேட்டதுனால எந்தெந்த பாடல்களுக்கு எந்தெந்த பலன்கள் சொல்லிட்டு அதுக்குண்டான தொகுப்பு பாடலை பலன் தரும் பதிகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 24 பதிகங்கள் நம்ம பாட்டிருக்கோம். அதுக்கு பேர் பலன் தரும் பதிகங்கள் பகுதி 24. இப்போ அபிராமி அந்தாதி இந்த தம்ப்நெயில்ல தான் நம்ம சேனலில் நான் லிங்க்லையும் அட்டாச் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போன வருஷம் போட்ட இந்த கதைகள் அப்புறம் பாடல்கள் ஒன்று போட்டோம்னா அதுலேயே 100 பாடல்களுக்கு உண்டான லிங்க்கும் இருக்கும். ஒரு நீங்கள் பதிவு ஓப்பன் பண்ணாலே போதும், அதுக்குள்ளே எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ போகிற பலன் தரும் பதிகங்களும் நான் அட்டாச் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக திருக்கடையூர் அபிராமி அந்தாதி நாம் நினச்சது நிறைவேற்றுவா. நீங்கள் பாடல்கள் பாராயணம் பண்ணி மட்டும் பாருங்கள். இப்போ சில முக்கியமான குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் கொடுக்குறேன். வறுமை என்ற நோய் நீக்கும் ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தா இதுவோ உந்தன் அருளோன்னு சொல்லியிருப்பாரு. முக்கியமாக கடன் தீர இந்த காலத்தில் அதானாங்க பிரச்சனை. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகிறேன் நித்தம் நீடுதவும் கல்லாமை கற்ற கைவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மீன்களே. இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது கடன் தீரும். இந்த பாடலை பாராயணம் சகல சௌபாகியமும் அடையும். இது எல்லாருக்கும் தெரியும். நானும் ஒவ்வொரு வெள்ளிக்குமே இந்த பாடலை பாடுவேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அந்த லைனில் மட்டும் உங்கள் குலதெய்வ பேரை போட்டு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி வஞ்சியம்மன் கலைக்கண்களே அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் நமக்கு தங்கத்தையும் வைரத்தையும் ஆடை ஆபரணங்களும் கொண்டு வந்து சேர்த்து தரும். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலும் அன்ன மெய்க்கே அணிவது வெண் முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது அது முடிஞ்சிருச்சு. நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பிறகு இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகி சுவையொலி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவலி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் அடையாத தனமில்லையே. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போய் விளக்கு தீபம் போடுங்க. கண்டிப்பாக எந்த கோவிலுக்குனாலும் போங்க. ஆடி மாதம் அம்பாள் கோவிலுக்கே தான் போடணும் இல்லை, எங்கே போனாலும் கண்டிப்பாக அம்பாள் சன்னதி இருக்கும். அம்பாள் சன்னதி இருக்குன்னு கூட கூட்டமான கோவிலுக்கு ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப கூட்டம் இருக்கும். வேண்டாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்கள் இடத்துல இருக்கிற அம்பாள் கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு உண்டான சில நம்மளுடைய கோவில் காரியங்கள் செய்யலாம். எண்ணெய் வாங்கி தர்றது, அவங்களுக்கு வந்து சாம்பிராணி கட்டி வாங்கி தர்றது, ஊதுவத்தி வாங்கி தர்றது, அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி தர்றது, அதில் விபூதி குங்குமம் வாங்கி தர்றது, இந்த மாதிரி செஞ்சால் கூட போதும். அது வந்து 4 பேருக்கு அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதுக்குண்டான பலன் நம்மளை வந்து வீடு தேடி வந்து சேரும். நம்ம குலத்தையும் அது காக்கும். குலதெய்வ அருள் ரொம்ப முக்கியம். ஸோ ஏற்கனவே நம்ம பதிவில் குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு அழைக்கணும் முதல் நாள் பதிவும் இதோட இணைக்கிறேன்.
இந்த ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். என்ன மக்களே, நம்ம சேனலில் இந்த பதிவு பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க ஏதாவது ஒரு சிறப்பு தகவலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கோவில் தகவலோ இல்லை வழிபாட்டு தகவலோ இல்லை பதிகங்கள் பாடல்கள் அதையும் நான் சேர்த்து தரேன். இதுதான் நான் இந்த ஆடி மாதத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆல் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும் உங்களுக்கு. இந்த பதிவுகளில் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை வந்து அடுத்த லெவல் கொண்டு போய் சேர்க்கும். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு பேராதருக்கு ரொம்ப நன்றி. போன வருஷம் அம்பாள் எப்படி கருணை புரிஞ்சாலோ அபிராமி அம்மன் கண்டிப்பாக இந்த வருஷமும் நம்ம போடுற பதிவுகளுக்கு கருணை புரிவான்னு சொல்லிட்டு யாரும் என்னென்னலாம் நினச்சி இந்த விரதம் வழிபாடுகள் மேற்கொள்ளணும் அதை அனைத்தையும் அம்பாள் நிறைவேற்றி தரணும் நானும் உள்ளன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். என்னோட வேண்டுதலும் வச்சுருக்கேன், அதுவும் நிறைவேற்றி தருவான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரோட வேண்டுதல் நிறைவேற்றணும். நன்றி, வணக்கம்.